ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாயிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோபுவின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இந்த வருடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். யாத்திராகமம் 34:10 உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது என்பதை யோபு 5:9 சொல்லுகிறது. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்கிறார். எப்படிப்பட்ட கர்த்தருடைய செய்கை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய நிகழ்காலத்திலும் நம்முடைய எதிர்காலத்திலும் வெளிப்பட போகிறது என்றால், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார் என்று யோபு சொல்லுகிறார். யோபுவினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சத்துருவினாலே தாக்கப்பட்டு, சத்துருவினுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு, தன்னுடையதை, தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய பிள்ளைகளை, தனக்கான நன்மைகள் எல்லாவற்றையும் இழந்து போனான். தன்னுடைய சரீரத்தில் இருந்த சுகத்தை, தன்னுடைய சரீரத்தில் இருந்த ஆரோக்கியத்தை, தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மகிமையை, சமுதாயத்தில் அவனுக்கு இருந்த கனத்தை எல்லாவற்றையும் இழந்து போனான். இன்றைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சத்துருவினுடைய தாக்குதல்களுக்கு நீங்கள் உள்ளாக்கப்பட்டு உங்களுடைய நன்மைகளை நீங்கள் இழந்து போய் இருப்பீர்கள். ஆனால் சத்துருவினுடைய பெரிய தாக்குதல்களுக்கு நீங்கள் ஆளாக்கப்பட்டு இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துரு உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய இழப்பையும் பாதிப்பையும் அவன் உண்டு பண்ணி இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையை திரும்பவும் அவர் செழிப்பாக மாற்றி தருவார். சத்துருவினுடைய தாக்குதல்களுக்கு ஆளாக்கப்பட்டு, சத்துருவினுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு இருந்த யோபுவினுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவன் இழந்து போன அத்தனையும் கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையாக தந்தார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்து யோபுவினுடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்பி இருப்பாரே. ஆனால் கர்த்தர் யோபுவினுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புனது நிச்சயமானால், இன்றைக்கு சத்துருவினாலே தாக்கப்பட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் திரும்பவும் கட்டி எழுப்புவார். நீங்கள் இழந்து போன அத்தனை செழிப்பையும் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். கர்த்தருடைய செய்கை வெளிப்படும். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? சத்துருவினுடைய தாக்குதல்களினால் இழந்து போன அத்தனையையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில திரும்ப தந்து கர்த்தர் தன்னுடைய செய்கையை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய செய்கை எப்படிப்பட்டது? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்து, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே செழிப்பை மீண்டும் தருவார். நீங்கள் செழிப்படைவீர்கள், உங்கள் குடும்பம் செழிப்படையும். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஆண்டவர் செழிப்பை தந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவாராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை,
எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சத்துருவினால் தாக்கப்பட்டு இழந்து போன பாதிப்படைந்த அத்தனையும் கர்த்தர் திரும்பவும் செழிப்பாக்குவீராக. செழிப்பின் நாட்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.